வணக்கம். அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு ராமர், லக்ஷ்மணன், சீதை மூவரும் செல்கிறார்கள். அங்கே அவரை வணங்கிவிட்டு ராமர் அவரிடம் இருந்து நிறைய அஸ்திரங்களை வாங்கினார். இதன் பிறகு அந்த இடத்திலேயே தங்கிவிடாமல் இன்னமும் முன்னேறி அரக்கர்களை எதிர்கொண்டு அழிப்பது நல்லது என்று ராமர் கூற அதை அகஸ்தியர் ஏற்கிறார். பஞ்சவதிக்கு ராமர், லக்ஷ்மணன், சீதை ஆகியோர் செல்லும் போது போகிற வழியில் பெரும் உருவை கொண்டதும் அளவில்லாத சக்தி படைத்ததுமான ஒரு கழுகை அவர்கள் கண்டார்கள். அந்த கழுகின் தோற்றத்தை கண்டு ஓர் அரக்கரை தாங்கள் காண்பதாகவே அவர்கள் நினைத்தார்கள். ராமரும் லக்ஷ்மணனும் தங்கள் எதிரே காணப்பட்ட அந்த கழுகை பார்த்து நீ யார் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த கழுகு, அன்புக்குரியவனே, என்னை உனது தந்தையின் நண்பன் என்று அறிவாயாக என்று ராமரை பார்த்து கூறியது. இதை கேட்ட மகிழ்ந்த ராமர் அந்த கழுகிடம் மேலும் விவரங்களை கூறுமாறு கேட்டார். அதற்கு அந்த கழுகு ஜீவராசிகளின் படைப்பு பற்றி விவரங்களை கூறி அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய குலத்தை பற்றி சொல்லி பிறகு தன்னையும் அறிமுகப்படுத்தி கொண்டது. பெருந்தோல் படைத்தவரான ராமா, பிரஜாபதிகளாக இருந்தவர்களின் வரிசையை முதலில் சொல்கிறேன் கேள் என்று தனது விளக்கத்தை அந்த கழுகு ஆரம்பித்தது. பிரஜாபதிகளின் முதல்வர் கர்த்தமர், அவருக்கு பின் விஸ்ருதர், தொடர்ந்து சேஷர் என்று வரிசையாக 17 பிரஜாபதிகளின் பெயர்களை ஜடாயு கூறினார். அருணன் என்பவருக்கு நான் பிறந்தேன். என்னுடைய தமையனின் பெயர் சம்பாதி, என் பெயர் ஜடாயு என்று கூறி தன்னுடைய அறிமுகத்தை முடித்தது. அதன் பின்னர் ராமரிடம் ஜடாயு, இந்த காடு எளிதில் கடக்க முடியாதது, கொடிய மிருகங்களும் அரக்கர்களும் நிறைந்தது. இந்த இடத்தில் உனக்கு துணையாக நான் இருக்க நீ என்னை அனுமதிக்க வேண்டும். லக்ஷ்மணனும் நீயும் வெளியே செல்லும் போது சீதைக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று கேட்டுக்கொண்டது. ஜடாயுவின் அன்பை பார்த்து பெரிதும் மனம் மகிழ்ந்த ராமர் தனது தந்தையான தசரத மன்னருக்கும் ஜடாயுக்கும் ஏற்பட்ட நட்பு பற்றி விவரங்களை எல்லாம் கூறுமாறு கேட்க ஜடாயுவும் அந்த விவரங்களை எல்லாம் கூறியது. அனைவரும் பஞ்சவடியை அடைந்தார்கள். சீதையை பாதுகாக்க ஜடாயு கிடைத்து விட்டது. வீட்டில் பூச்சிகளை கொள்கிற மாதிரி அரக்கர்களை கொன்றுவிட நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று ராமர் கருதி கொண்டார். தசரத மன்னருக்கும் ஜடாயுக்கும் நட்பு எப்படி ஏற்பட்டது என்பதை பத்ம புராணம் கூறுவதாக சில புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த விவரம், ஒரு முறை வசிஷ்டர் தசரத மன்னனிடம் சனி பகவான் இடம்பெயர இருக்கிறது, அந்த நேரத்தில் கடும் வறட்சி தோன்றி மக்களுக்கு தாங்க முடியாத துயரம் ஏற்படக்கூடும், அந்த நிலையை தடுப்பதற்கு இப்பொழுதே ஏற்பாடுகளை செய்வாயாக என்று எச்சரித்தார். சனியின் பாதையை மறைத்துவிட தசரதன் நினைத்த போது அந்த அரசனின் மீது சனி பகவானின் பார்வை பட்டுவிட்டது. அந்த பார்வையின் தாக்குதலை தாங்க முடியாமல் தசரத மன்னன் வீழ்ந்த போது ஜடாயு தசரதரை தன் மீது தாங்கி காப்பாற்றியதாகவும் அதன் பின்னர் பிரச்சனை தீர்ந்ததாகவும் புராண கதை கூறுகிறது. வால்மீகி ராமாயணத்தில் தசரத மன்னரை பற்றி ஜடாயு ராமரிடத்தில் விசாரித்ததாக எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் கம்பராமாயணத்தில் தசரதை பற்றி ஜடாயு கேட்டதாகவும் அவர் மரணமடைந்த செய்தியை ராமர் மூலமாக அறிந்து வருந்தியதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. பஞ்சவடியை அவர்கள் அடைந்த போது ராமர் லக்ஷ்மணனை பார்த்து, பஞ்சவடி என்கிற இடம் இதுதான், நாட்புறங்களிலும் உன் பார்வை செலுத்தப்படட்டும், வனங்களின் தன்மையை அறிந்தவன் நீ, இங்கே எந்த இடத்தில் நாம் ஆசிரமம் அமைத்துக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்பதை நிச்சயித்து அதற்கான ஏற்பாடுகளை செய் என்று கூறினார். லக்ஷ்மணன், உங்களுடைய பணியால் நான், ஆகியால் எந்த இடம் உகந்தது என்று நீங்கள் கூறுகிறீர்களோ அங்கேயே ஆசிரமத்தை கட்டுகிறேன், எனக்கு கட்டளையிடுங்கள் என்று பதிலளித்தார். ராமர் புன்சிரிப்புடன் லக்ஷ்மணனை பார்த்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்டி, இந்த இடம் சமபூமியாக இருக்கிறது, மரங்கள் நிறைந்திருக்கிறது, தாமரை குளம் அருகில் இருக்கிறது, அகஸ்திய முனிவரால் விவரிக்கப்பட்ட வண்ணம் இந்த இடம் காணப்படுகிறது, கோதாவரி நதிக்கரையான இங்கேயே நமது ஆசிரமத்தை கட்டிக்கொள்வோம், இது பரிசுத்தமான இடமாக காட்சியளிக்கிறது என்று கூறினார். இதையடுத்து லக்ஷ்மணன் மண் சுவர்களை எழுப்பி மூங்கில்களால் பிணைக்கப்பட்ட கிளைகளையும் பரப்பி வைக்கோல், நாணல் ஆகியவற்றை கொண்டு கூரையும் வைத்து ஓர் அழகான பன்னசாலையை கட்டி முடித்தார். பின்னர் சாத்திர முறைப்படி கோதாவரி நதிக்கு சென்று நீராடி பழங்களையும் புஷ்பங்களையும் கொண்டு வந்து அந்த பர்ணசாலைக்கு சாந்தி செய்து அதை ராமருக்கு காட்டினார். அதை கண்டு ராமர் பெரும் மகிழ்வு எய்தினார். சொர்க்கலோகத்தில் இந்திரன் வாழ்வது போல் ராமர் அங்கே சீதையுடனும் லக்ஷ்மணனுடன் கொஞ்சம் காலம் வாழ்ந்தார். பருவம் மாறி குளிர்காலம் வந்தது. கோதாவரி நதியில் நீராடுவதற்காக ராமர் விடிய காலையில் எழுந்து செல்ல அவரை பின்தொடர்ந்து லக்ஷ்மணனும் சீதையும் சென்றார்கள். அப்பொழுது லக்ஷ்மணன் அந்த குளிர்காலத்தை வர்ணிக்க தொடங்கினார். இந்த பருவத்தில் தண்ணீரை கையால் தொட முடியாது, நெருப்போ சுகத்தை தருகிறது, சூரியன் பகலில் கூட உக்கிரமுடையவனாக இல்லை, நதிகள் பனியால் மறைக்கப்பட்ட நீரை உடையவனாக காணப்படுகிறது, குளிர்காற்று பனியால் குளிர்விக்கப்பட்டதாக மேலும் குளிர்ச்சி உடையதாக வீசுகிறது. இவ்வாறு அந்த பருவத்தை பற்றி விவரித்து கொண்டே போன லக்ஷ்மணன் பரதனின் நினைவு வந்தது. அவரை பற்றி பேசத் தொடங்கினார். தர்மத்தில் பாதையிலிருந்து தவறாத
உங்கள் மீதுள்ள பக்தியினால் ஒரு தவத்தையே மேற்கொண்டுள்ள பரதன் இந்த குளிர்காலத்தில் வெறும் தரையில்தான் படுத்திருப்பார். இந்த விடிய காலை வேளையில் நீராடுவதற்காக அவர் சரையு நதிக்கு சென்று கொண்டிருக்கலாம். சோதனையை சந்திக்காமல் சுகமாகவே வாழ்ந்துவிட்ட பரதன் இந்த பணியை தாங்கிக் கொண்டு சரையு நதியில் எப்படிதான் நீராடுவாரோ? பெருந்தோள் படைத்தவரும் தர்மத்தின் பாதை நன்கு அறிந்தவரும் சத்தியத்தை கடைபிடிப்பவனும் வெறுக்கத்தக்க காரியங்களை செய்தவனும் ஆகிய அந்த பரதனை நினைத்தால் எனக்கு மன வருத்தம் ஏற்படுகிறது. நீங்கள் தவக்கோலத்தில் இருப்பதால் அவரும் தவக்கோலத்தை மேற்கொண்டு விட்டார். இவ்வாறு பரதனின் நிலையை பற்றி மனம் வருந்தி பேசிய லக்ஷ்மணன் அதன் முடிவில், பொதுவாக மனிதர்கள் தாயாரின் குணத்தை கொண்டவர்களாக தான் விளங்குகிறார்கள், தந்தையின் குணத்தை கொண்டவர்களாக விளங்குவதில்லை என்று உலகில் பேசப்படுகிறது. பரதனால் இது பொய்யாக்கப்பட்டது. பரிசுத்த மனமுடைய பரதனுக்கு தாயாகிய அந்த கைகேயி எப்படிதான் இவ்வளவு கொடியவளாக இருக்கிறாரோ என்று சொன்னார். கைகேயியை பற்றி லக்ஷ்மணன் இப்படி பேசிய போது அவரை தடுத்த ராமர், நமது தாயார் நிந்திக்கத்தக்கவள் அல்ல. நமது குலத்துக்கு பெருமை சேர்க்கிற பரதனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாயே, அந்த பேச்சையே பேசு. அதை கேட்க இனிமையாக இருக்கிறது. இந்த வனவாசத்தில் என் மனம் உறுதியாக நிலைத்திருந்தாலும் கூட பரதனை நினைக்கும் போது கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுகிறது. அமிர்தத்தை ஒட்ட அவருடைய பேச்சை கேட்க என் மனம் அவ்வப்போது விரும்புகிறது. லக்ஷ்மணா, உன்னோடும் பரதனோடும் சத்ருகனோடும் சேர்ந்து நான் வாழ்கிற நேரம் எப்போதுதான் வரப்போகிறதோ என்று கூறினார். இதன் பின்னர் கோதாவரி நதியில் அவர்கள் நீராடி விட்டு வந்தபோது லக்ஷ்மணனும் சீதையும் பின்தொடர வந்த ராமர் நந்தி தேவனுடனும் பார்வதி தேவியுடனும் சேர்ந்து காட்சியளிக்கிற ருத்ர பகவான் போலவே தோற்றமளித்தார். நீராடி விட்டு வந்த அவர்கள் பர்ணசாலைக்குள் நுழைந்தனர். அங்கே அமர்ந்து தனது இளைய சகோதரனாகிய லக்ஷ்மணனுடன் ராமர் பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். மகரிஷிகளாக போற்றப்பட்டவர்களாக இப்படியே அங்கு அவர்கள் காலத்தை கடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு சமயம் இப்படி லக்ஷ்மணனுடன் அவர் உரையாடி கொண்டிருந்த போது அந்த இடத்துக்கு தற்செயலாக ஒரு அரக்கி வந்து சேர்ந்தார். சூர்பனகை என்ற பெயர் கொண்ட ராவணனின் தங்கையாகிய அவள் ராமரை பார்த்தவுடன் ஒரு தேவனை கண்டது போல் வியப்புற்று நின்றார். அகன்ற மார்பு, நீண்ட கைகள், தாமரை இதழை ஒற்ற கண்கள், ஒளி வீசிய முகம், யானையை ஒத்த கம்பீரமான நடை, மன்மதனை நிகர்ந்த தோற்றம், இந்திரனுக்கு நிகரான கம்பீரம் ஆகியவற்றோடு விளங்கிய ராமரை பார்த்து சூர்பனகை என்ற அரக்கி காமவெறி பிடித்தவளானாள். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்கிறது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.